அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற வசந்த கால நினைவுகள், அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். படம் பார்த்திங்கன்னா, ஆயிரத்தில் ஒருவன். பாடியவர் டிஎம்எஸ். வழக்கம் போல் நம்ம கணீர் குரலுக்கு சொந்தக்காரர் டிஎம்எஸ். இந்த பாட்டை எழுதியவர் கண்ணதாசன், இசை எம்எஸ் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும். படம் வெளிவந்த ஆண்டு 1965. எம்எஸ் ராமமூர்த்தியும் விஸ்வநாதனும் கடைசியாக பாடல் எழுதிய படம், இசையமைத்த படம் இதுதான். கலைஞரும் கண்ணதாசனும் எம்ஜிஆரும் சிவாஜியும் ஒன்றாகவே பயணம் செய்து கொண்டிருந்த காலகட்டம். அவர்களுக்குள் வறுமை இருந்தது, வெற்றி இருந்தது, கோபம், தோல்வி, நட்பு, போட்டி இதெல்லாம் இருந்தது. இருந்தாலும் கூட அது அவங்களுக்கு நிரந்தரமாக இருந்து விடவில்லையே. அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தோணியில், அவர்கள் பாணியில், அவர்கள் சாதனை படைத்த சாதனையாளர்களாகத்தானே வாழ்ந்தார்கள். இன்றும் மக்களால் பேசப்படுகிறார்கள். இவர்களெல்லாம் சாதாரணமானவர்களா? அதே போல இளைஞர்களாகிய நமக்கும் பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம்முடைய தோணியில் அதை சாதனையாக மாற்றி மிகப்பெரிய நிலைக்கு, உன்னத நிலைக்கு வரலாம். அதில் மாற்றம் இல்லை. அதாவது வாலி இந்த படத்துக்கு 4 பாட்டு எழுதிட்டார். ஏன்னா எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனையில் பிரிஞ்சிட்டாங்க. அதிலேருந்து கண்ணதாசன் எம்ஜிஆருக்கு பாட்டு பாடலை. ஆனால் இந்த ஆயிரத்தில் ஒருவன் படத்திற்கு ஒரு அடிமை நிலையில் இருக்கக்கூடியவர்களை வெளியில் கொண்டு வர வேண்டும். அதற்கு கண்டிப்பாக ஒரு நல்ல கருத்தமைந்த பாடல் வேண்டும். யார் பாடினா நல்லா இருக்கும்? எத்தனை கவிஞர்கள் இருந்தாலும் இந்த கவிஞர் இந்த இடத்தில் கவிதை எழுதி கொடுத்தால், பாடல் எழுதி கொடுத்தால் நல்லா இருக்கும் என்று இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் கணித்து வைத்திருப்பார்கள். அந்த வகையில் இந்த இடத்தில் கண்ணதாசன் பாடினால் நல்லா இருக்கும் என்று எம்ஜிஆர் இடத்திலே சொல்கிறாங்க. உடனடியாக சரி எம்ஜிஆரும் ஒத்துக்கிறாரு. அதன் பிறகு கண்ணதாசனை போய் கேட்குறாங்க, அவரும் ஒத்துக்கிறாரு. பிரச்சனைலாம் நமக்குள்ளே இருந்தாலும் இது தொழில். ஒரு படம் வெற்றி பெறணுன்னா நம்மால் முடிந்த உதவியை செய்யணும்னு சொல்லி அவர் எழுதினது தான் இந்த பாட்டு. அதாவது அதோ அந்த பறவை போல் அந்த பாட்டு எழுதி கொடுக்குறாரு. இந்த பாட்டு ரொம்ப ஹிட்டாகி போய் அடுத்த பாட்டையும் அவரே பாட சொல்கிறாங்க. ஆக இந்த படத்திற்கு வாலி 4 பாடலும், கண்ணதாசன் 2 பாடலும் எழுதி கொடுக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த வரிகளுக்கு தகுந்த மாதிரி இசை அமைப்பு அற்புதமாக கொடுத்துருப்பாங்க விஸ்வநாதன், ராமமூர்த்தி. இந்த 2 இணைகளும் இறுதியாக இந்த படத்திற்கு இசை அமைத்திருக்கிறார்கள் என்று கருத்து வருகிறது. அடுத்தது இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல வாழ வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதாவது சுதந்திரத்தை பறவையில் வாழ்வை கொண்டு தொடங்குறார் கண்ணதாசன். எப்படி அற்புதமாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? சுதந்திரம்னா பறவை மாதிரி பார்த்து வாழுங்க. அந்த பறவை மாதிரி எங்கே பார்த்தாலும் பறந்து சுற்றி திரியுங்கள். எதற்கு இப்படி அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள்? ஏன் அடிமைப்படுத்துகிறீர்கள்? அற்புதமாக சொல்லியிருப்பார். காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே, காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை மிதிப்பதில்லையே. இப்படி அற்புதமாக வரிகளை கொடுத்துருப்பாரு கண்ணதாசன். எம்ஜிஆரும் அருமையாக நடிச்சிருப்பார். அதாவது அந்த கடலில் ஒரு பெரிய கப்பலில் அடிமைப்பட்டு கிடந்தவர்களை ஏற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்பியாரும் அதற்கு ஈடு கொடுத்து நடிச்சிருப்பார். அருமையான ஒரு நடிகர் அவர். இப்போ அவங்கெல்லாம் அற்புதமாக அந்த கடலுக்கு பாட்டுக்கு தகுந்த மாதிரி கடலை அற்புதமாக நம்மளுக்கு கண்கொள்ளா காட்சியாகவும் காதுக்கும் கண்ணுக்கும் இனிமை தரக்கூடிய ஒரு படமாக அந்த ஆயிரத்தில் ஒருவன் இருந்தது. அதில் இந்த பாட்டு இன்றும் நம் காதில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கீதமாக. தோன்றும் போது தாய் இல்லாமல் தோன்றவில்லையே, சொல்லில்லாமல் மொழி இல்லை, வாழும்போது பசி இல்லாமல் வாழவில்லை, போகும்போது வேறு பாதை போகவில்லை. அற்புதமான வரிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் பிடித்தது தான். ஆனால் அவர்கள் கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், கவிஞர்கள், இயக்குநர்கள் அவர்கள் ரசித்து நமக்கு கொடுத்து நம்மையும் காலங்காலமாக எத்தனை ஆண்டுகள் சென்றாலும் மறக்க முடியாத ஒரு அற்புதமான பாடலை கொடுத்திருக்கிறார்கள் என்பதில் நமக்கு எவ்வளவு ஒரு
மகிழ்ச்சி காதால் கேட்டு ரசிப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.